ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். ரேஷன் கடை கோதுமை யூஸ் பண்ணி கோதுமை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கோதுமை மாவு சூப்பராக வந்துச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சம்பா கோதுமையில் எப்படி கோதுமை மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக காட்டாமல் கொஞ்சமாக காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால 1/2 கிலோ சம்பா கோதுமை எடுத்திருக்கோம். அதை நல்லா 4-5 வாட்டி தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு அதை நல்லா கழுவுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும். டஸ்ட் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். எவ்வளோ தூரத்துக்கு அதை நல்லா கழுவுறோமோ அந்த அளவுக்கு அதில் இருக்க அழுக்கு அதே மாதிரி உம்மிலாம் வந்துடும். ஒரு சில கோதுமையில் வந்து எறும்பு இருக்கும், அதுவும் வந்து நம்ம கழுவும் போது வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் வந்து நான் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம், இருந்தாலும் இதில் இன்னும் தண்ணி இருக்கும். அதுக்காக இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். சாப்பாடு வடிப்போம் பாருங்கள், அந்த மெத்தடில் இதை வடிக்கணும். ஒரு தட்டு ஒன்று போட்டுட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கவுத்து வைங்க. இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வடித்து இவ்வளோ தண்ணி இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணும். இப்போ தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே இது மாதிரி பொருள்லாம் காய வைக்கிறதுக்காக தனியாக ஒரு பாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க. நல்லா வெயிலில் காயணும். இப்போ பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குது. கையை வச்சு இது மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. இது அப்படியே விட்டுறாமல் இது மேலே வந்து துணி ஒன்று போட்டு மூடி வைங்க. ஏன்னா இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம், அதனால திருப்பி வந்து இதை வாஷ் பண்ண முடியாது. அதுக்காக இது மேலே வந்து ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சிடலாம். துணி போட்டு மூடி வச்சா அதில் வந்து எந்த விதமான டஸ்ட்டும் போகாது. இப்போ இது ஒரு 2 டேஸ் அளவுக்கு காய வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ இது காஞ்சிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதோட 100 கிராம் அளவுக்கு வெள்ளை மூக்கடலை சேர்த்துக்கணும். கருப்பு மூக்கடலை சேர்க்கக்கூடாது, வெள்ளை மூக்கடலை தான் சேர்க்கணும். ரேஷன் கடை கோதுமைக்கு எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, மூக்கடலையை வந்து அப்படியே போடலாமான்ட்டு. மூக்கடலையை வந்து கழுவலாம் வேணாம், அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அதில் எந்த விதமான டஸ்ட்டும் இருக்காது. இப்போ எடுத்திருக்க இந்த 1/2 கிலோ அளவுக்கு 100 கிராம் அளவு மூக்கடலை போட்டால் போதும். இதே மாதிரி நீங்கள் வந்து ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா அரைச்சி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூரி நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக நீங்கள் எந்த விதமான பொருளும் இதில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கனாவே சூப்பராக இருக்கும் பூரி. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு நம்ம எடுத்துக்கலாம். மாவு நம்ம எப்போவும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து புதுசாக பிடிச்ச எண்ணெயாக இருக்கணும். ஏற்கனவே வந்து அப்பளம் அது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயெல்லாம் பிசு பிசுப்பு வந்துடும். அது மாதிரி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க எண்ணெய்னா யூஸ் பண்ணாத எண்ணெய். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாவு பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பூரி நல்லா புஃப்னு வரணும் அப்படின்றதுக்காக ரவெல்லாம் சேர்ப்பாங்க. சில பேர் வந்து பால் சேர்த்து கூட வந்து பூரி மாவு பிசைவாங்க. நீங்கள் அப்படிலாம் செய்யவே வேணாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். பூரியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் நல்லா புசு புசுன்னு வரும். அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது சுடுதண்ணி ஊற்றக்கூடாது, நார்மல் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும்.
ரேஷன் கடை கோதுமை மாவில் வந்து நம்ம மாவு அரைக்கும் போது அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி தான் அதை பிசைவோம். ஆனால் இந்த சம்பா கோதுமைக்கு சுடுதண்ணி ஊற்றவே கூடாது. ஊற்றினா வந்து மாவு ரொம்ப ஆயிரும், உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கே வராது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் மாவு வந்து பிசைஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி மாவும் பூரி மாவும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. சம்பா கோதுமைன்ற போதே அது வந்து சாஃப்ட் ரொம்ப இருக்கும். அதுலேயும் நம்ம மூக்கடலை ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் சாஃப்டாக இருக்கும். உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உடனே வந்து நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து தேய்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். பூரியை பொறுத்த வரைக்கும் சின்ன உருண்டையாகவும், சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாகவும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் உருண்டை உருட்டுறது. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம வந்து பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டோம். சப்பாத்தி வந்து சப்பாத்தி மேக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து மாவு போட்டோம். சப்பாத்தி மேக்கரில் நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், நல்லா ஓரத்துலலாம் பபிள்ஸாக வந்திருக்கு. நல்லா உப்பி வரும். இது மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரி செஞ்சுட்டு வரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு இதில் போட்டுக்கலாம். பூரி மாவு சாஃப்டாக வரணும், அதே மாதிரி உப்பலாக வரணும் அப்படின்றதுக்காக ரவை சேர்ப்பாங்க. சில பேர் வந்து சோடா மாவு கூட சேர்ப்பாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் சர்க்கரை போட்டு செஞ்சிங்கனாவே போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணது கூட அதோட கலருக்காக தான். லைட்டாக வந்து அங்கங்கே கோல்டன் கலர் வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பூரி மாவு அரைச்சிங்கனாவே போதும். சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்குன்ட்டு. அதை திருப்பி போடும்போது நல்லா வந்து ஃபுல்லாக உப்பிடும். இது மாதிரி நம்ம கோதுமையை வந்து காய வச்சு அரைக்கும் போது கோதுமை மாவில் பூச்சிலாம் வராது. நாங்கள் வந்து சம்பா கோதுமையில் 5 கிலோ, அதே மாதிரி வந்து நார்மல் கோதுமை மாவு ஒரு 5 கிலோ வந்து நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருப்போம். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் கோதுமை மாவு அரைச்சிட்டு பூரி சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.